இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதியை இந்த பகுதியில தெள்ள தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதி எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவோட பேர் என்ன, இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லும் போது ஆர்டிகல் 1ல என்ன எழுதுறாருன்னா, இந்தியா அதாவது பாரதம் இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஸோ இந்தியா அதாவது பாரதம்னு ஏன் வச்சாங்கன்னா, அந்த டைம்ல இந்தியாவோட பேரு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சில பீப்புள் தான் ஒத்துக்கிட்டாங்க. சில குறிப்பிட்ட நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாரதம்னு வைங்க, பாரத்னு வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதாவது பாரதம் இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர். ஏன் மாநிலங்களின் ஒன்றியம்னு சொன்னாரு, இதையா யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது எல்லா மக்களும் ஒன்றிணைந்து எல்லா குறுநில மன்னர்களும் ஒன்னா ஒத்துக்கிட்டு சேர்ந்த ஒரு நாடு, எல்லாம் ஒன்னா ஒத்துமையா உருவான ஒரு நாடு தான் இந்தியா. அதே மாதிரியே நினைக்கும் போதெல்லாம் பிரிஞ்சு போக முடியாது. இந்தியாவில் இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்தியா கூட சேர விருப்பம் இல்லை அப்படின்னா நாங்க தனியா போறோம் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு உருவான நாடு, பிளஸ் தே கேனாட் செசிட், பிடிக்கும் போது இல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா பிரிஞ்சுலாம் போக முடியாது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ல இந்தியாவில். இப்ப இது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதை ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படிம்பாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்தியா அமெரிக்காவில் 50 மாகாணம் இருக்கு, அதாவது 50 ஸ்டேட் இருக்கு. அந்த 50 ஸ்டேட்டுமே எல்லாரும் அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி அக்ரிமெண்ட் போட்டு உருவானனால அவங்களுக்கு பிடிக்கல விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் செசீட் ஆகலாம், பிரிஞ்சு போகலாம். புரியுதுங்களா? அதனால அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டும்பாங்க. இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இது எல்லாரும் சேர்ந்து உருவான ஒரு நாடு. அதே மாதிரியே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுலாம் போக முடியாது. ஓகேங்களா? அப்ப ஆர்டிகல் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அதாவது பாரதம் இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அது இல்லாம இந்தியாவுடைய ஒன்றியம் டெரிட்டரி, பிரதேசங்கள், நிலப்பரப்பு அப்படின்னா அந்த நிலப்பரப்புக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, இந்தியாவுக்குள்ள ஸ்டேட் இருக்கு, யூனியன் டெரிட்டரி இருக்கு, ஃபியூச்சர்ல இணைக்கக்கூடிய பிரதேசங்களும் அதுக்குள்ளதான் வருது. ஓகேங்களா? அப்ப டெரிட்டரினா யாரு, பிரதேசம்னா யாரெல்லாம் அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் இருக்காங்க, மாநிலம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள யூனியன் பிரதேசம் இருக்கு, அதுக்கப்புறம் டெரிட்டரி மே அக்வைர்ட் இன் ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல ஓகேங்களா இணைக்கக்கூடிய பகுதிகளும் இந்திய பிரதேசம் தான். பக்கத்துல மியான்மர்ல இருக்கக்கூடிய சில இடம் இந்தியாவில் வருது அப்படின்னு சொல்றாங்க, அதை இந்தியா கூட இணைச்சிடுறாங்க அப்படின்னா அதுவும் இந்திய பிரதேசம் தானே. அப்போ ஃபியூச்சர்ல இணைக்கக்கூடிய பகுதிகளும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு டெரிட்டரிக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதியை எடுத்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அதுல ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா அதாவது பாரதம் இது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவுடைய பிரதேசம் டெரிட்டரினா என்ன, டெரிட்டரிக்குள்ள எதெல்லாம் வருது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, மாநிலம் இருக்கு, யூனியன் பிரதேசம் இருக்கு, ஃபியூச்சர்ல ஓகேங்களா அடுத்து வரக்கூடிய காலத்துல இணைக்கக்கூடிய பிரதேசங்களும் டெரிட்டரிக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 2ம் 3 பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்தா ஆல்மோஸ்ட், ஆனா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 2ம் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் தான் தமிழ்ல படிச்சோம்னா, ஆர்டிகல் 3ம் இந்தியாவில் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் பற்றி தான் சொல்லுது. ஆனா மெயின் விஷயம் என்னன்னா ஆர்டிகல் 2 இங்கிலீஷ்ல பாருங்க, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 3 ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஒரு புதிய மாநிலத்தை எவ்வாறு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது முடிச்சோட ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர்டிகல் 2, அதாவது அந்த டைம்ல இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குதலை பத்தி பேசுது. இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குதல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, கோவா, பாண்டிச்சேரி, சிக்கிம் இதெல்லாம்
ஜியாகிரபிக்கலி அதாவது புவியியல் அடிப்படையில் அது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அதை வந்து யார் ரூல் பண்ணா? தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி போர்ச்சுகீசியர்கள் ரூல் பண்ணாங்க. டாமன் அண்ட் டையூ கோவா போர்ச்சுகீசியர்கள் ரூல் பண்ணாங்க. அப்போ அது பொலிட்டிக்கலா இன்னொருத்தவங்க ரூல் பண்றாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து, பிரெஞ்சு கிட்ட இருந்து இல்ல. ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷ் இருந்து தான் நம்ம விடுதலை ஆனோம். அப்போ அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம முழுமையா இந்தியா அப்படிங்கிற நாட்டை உருவாக்கணும். ரைட்டா? ஆனா இது எல்லாமே ரூல்டு பை காலனியல் பீப்புள். ஓகேங்களா? யாரு? போர்ச்சுகீசியர்கள். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் இந்திய பரப்பளவில் அல்லாத மாநிலங்களா சொல்லப்பட்டது. ஆனா ஜியாகிரபிக்கலா புவியியல் சார்பில் பாத்தீங்கன்னா இது இங்கதான் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கலி விச் இஸ் ரூல்டு பை போர்ச்சுகீசியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ரூல் பண்ண இடம்லாம் இந்தியாவில் அப்ப சேர்க்கல. அப்ப அதை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குதல். இது கொஸ்டின் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இப்ப தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி 10வது சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்க. டாமன் அண்ட் டையூ கோவா 12வது சட்ட திருத்தம். பாண்டிச்சேரி 14வது சட்ட திருத்தம். இங்கிலீஷ் மீடியம் சட்ட திருத்தம்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? சிக்கிம் பாத்தீங்கன்னா 36வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? 10 தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, 12 டாமன் அண்ட் டையூ கோவாவும் சேர்ந்தது, 14 பாண்டிச்சேரி, 36 சிக்கிம். இங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கிம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்தது. ப்ரொடெக்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 2A உள்ள கொண்டு சிக்கிம் இந்தியாவில் ஒரு புதிய மாநிலமா உருவாக்குனாங்க. ஓகே, இது பெருசு, பட் இந்த இடத்துல அது தேவையில்லைங்கிறனால அதை ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? சரி, ரைட். ஆர்டிகல் 2 அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். ஓகேங்களா? இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குதலை பத்தி சொல்றது ஆர்டிகல் 2. 10வது சட்ட திருத்தம் 1961 தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை சேர்த்தாங்க. 12வது சட்ட திருத்தம் 1961 தான் டாமன் அண்ட் டையூ கோவாவும் இந்தியா கூட சேர்த்தாங்க. 14வது சட்ட திருத்தம் 1962 பாண்டிச்சேரியை இந்தியா கூட சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 36வது சட்ட திருத்தம் 1975 நடந்தது, சிக்கிமை இந்தியாவோட சேர்த்தாங்க. இதெல்லாம் ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணி தான் சேர்த்தாங்க. அப்ப இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குதலை பத்தி சொல்றது ஆர்டிகல் 2. இப்போ ஆந்திராவில இருந்து தெலுங்கானா உருவாக்குனாங்கல்ல, அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 ஜம்மு காஷ்மீரை பிரிச்சு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்கல்ல, அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 3. புதிய மாநிலம் இந்திய பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. இல்ல அந்த ஒரு ஸ்டேட்டோட எல்லை பரப்பை நீட்டிக்கிறாங்க, இல்ல குறுக்குறாங்க, இல்ல அந்த எல்லைகளை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இந்திய பரப்பளவில் ஆல்ரெடி இருக்கு. ஆந்திரா இந்தியாவில தான் இருந்தது. ஸோ ஆந்திரால இருந்து தெலுங்கானா உருவாக்குனது ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி. ஆனா ஆர்டிகல் இப்போ ஆந்திரால இருந்து தெலுங்கானா உருவாக்குனது ஆர்டிகல் 3ன்ட்டனா சட்டம் 3. இதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அப்படி செய்யணும்னா பிரசிடென்ட்டோட முன்பரிந்துரை அவசியம். ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை இப்ப பிரிக்க போறாங்கன்னா தமிழ்நாட்டுகிட்ட ஐயா ஸ்டாலின் கேட்பாங்க. ஸ்டேட் சிஎம் ஒப்பீனியன் கேட்கணும். ஏன்னா அது ஒரு லீகலாவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒப்பீனியன் கேட்கும்போது இல்ல பிரிக்க கூடாதுன்னு சொல்றாருன்னு வச்சுங்களா, அதை பிரசிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுமா, பைண்ட் பண்ணுமானா பைண்ட் பண்ணாது. அப்புறம் எதுக்கே கேட்கறீங்கன்னு கேட்டா ஒரு ப்ரொசீஜருக்கு கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஆர்டிகல் 3ங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்களை உருவாக்குறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள்ல இருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குறது. இதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. பிரசிடென்ட் முன் பரிந்துரை முக்கியம். அப்புறம் அந்த எந்த ஸ்டேட்டை மாற்றி அமைக்க போறாங்க, இல்ல நேம் சேஞ்ச் பண்ண போறாங்க, இல்ல அந்த ஒரு ஸ்டேட்டை உடைச்சு 2 ஸ்டேட்டா மாத்த போறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் சிஎம் ஒப்பீனியன் கேட்கணும். ஆனா இது பிரசிடென்ட்டை பைண்ட் பண்ணாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 3 ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்றதும் ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, பரப்பளவுல ஏத்துறது, இல்ல பரப்பளவுல குறைச்சி என்ன வேணா செய்யலாம். இதெல்லாம் ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. அடுத்த ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணி அந்த டைம்ல இந்திய பரப்பளவில் அல்லாத மாநிலங்களை சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியா ஸ்டேட்ல இருந்து இன்னொரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல நேம் சேஞ்ச் பண்ணுங்க, எல்லைகளை மாத்தி அமைக்கிறது, இது எல்லாத்துக்கும் சிம்பிள் ஆக்ட் போதும்ட்டாங்க. ஆர்டிகல் 2, 3 இதன் கீழே நீங்க மாநிலங்களை உருவாக்குறீங்க. இதுக்கு எளிய சட்டம் போதும், சிம்பிள் ஆக்ட ஒன்ன பாஸ் பண்ணி அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டாங்க. இப்பதான் பிரச்சனை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா பெருபாரி அப்படின்னு ஒரு பிளேஸ். இந்த பெருபாரி அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்குன்னா இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கும், பக்கத்திலேயே பங்களாதேஷ் இருக்கும். இப்பதான் இது பங்களாதேஷ். 1900 அதுக்கு முன்னாடி இது
இது வெஸ்ட் பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான். இப்போ இந்த பார்டர்ல ஒரு இடம் பெருபாரின்னு ஒரு இடம், இந்த இடத்த வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போதைக்கு பங்களாதேஷ் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சொந்தங்கிறாங்க. கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோடனே இந்த இடத்த தூக்கிட்டு கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆக்சுவலா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வருதுன்னா, பிரசிடென்ட்டுக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஒரு இடத்த எடுத்துட்டு இன்னொரு நாட்டுக்கே கொடுக்குற மாதிரி வருது இல்ல இது. ஆர்டிகல் 2ங்கிறது இந்தியாவில் வேற போர்ச்சுகீசியர்களாலையும் பிரெஞ்சுக்காரர்களாலையும் ரூல் பண்ண ஒரு இடம். அதை நம்ம இந்தியா கூட சேர்க்கிறோம், நம்மளுக்கு பெனிஃபிட். இந்தியா கூட சேர்க்கறத பத்தி சொல்றது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 என்னது? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட்டை அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது ஆர்டிகல் 3ங்கிறீங்க. ஆர்டிகல் 2, 3 ரெண்டுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஆனா இது என்னது பெருபாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பிரிச்சு இன்னொரு நாட்டுக்கே கொடுக்கணும். அப்போ இது எந்த ஆர்டிகல்ல வரும்னு கேட்கிறாரு பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஆலோசனை கேட்கக்கூடிய அதிகாரம். பிரசிடென்ட் வந்து யார்கிட்ட கேட்பாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட கேட்பாரு, ஆலோசனை கேட்பாரு. ஓகே, அட்வைசரி கேட்கிறாரு. ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி அட்வைஸை கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே குழம்பு போறாரு. இது ஆர்டிகல் 2லயும் வராது, 3லயும் வராது. அப்ப இந்த மாதிரி விஷயத்த முன்னாடி இந்த ஒரு இடத்த பிரிச்சு இன்னொரு நாட்டுக்கே தாரவாக்கணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 2 கீழையும் வரல, 3 கீழையும் வரல. அப்ப இதெல்லாம் சிம்பிள் ஆக்ட்ல பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஒரு இடத்த பிரிச்சு இன்னொரு நாட்டுக்கே கொடுக்கறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், சாரி அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல மட்டும் அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும். ஓகேங்களா? அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? சிறப்பு பெரும்பான்மையில வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தி அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 9வது சட்ட திருத்தம், 9th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 சட்ட திருத்தம் பண்றாங்க. 9வது சட்ட திருத்தம் 1960 இந்த பெருபாரியை பிரிச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷுக்கு கொடுத்துடுறாங்க. கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும். அப்ப முதல் பகுதியில நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கிறோம்னா, இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது என்ன, எதனால ஒன்றியம்னு பேர் வந்தது அப்படிங்கிறோம். அடுத்து இந்தியாவில் டெரிட்டரினா என்ன, பிரதேசங்கள்னா எதெல்லாம் வரும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள். ஃபியூச்சர்ல அடுத்து ஃபியூச்சர் டைம்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரதேசங்களை இணைச்சாலும் அது இந்திய டெரிட்டரி தானே வரும். சோ இதனாலதான் இந்தியாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவை வந்து பிரிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட பிரிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் வித் பிரிக்க முடியாத இன்டெஸ்ட்ரக்டிபிள், இந்த வார்த்தை எனக்கு வரமாட்டேங்குது, இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் இந்தியாவை சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேட்டை வேணா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்டேட்டை பிரிச்சு 2 ஸ்டேட்டா இது பண்ணலாம். ஆனா இந்தியாவை அப்படி உடைக்க முடியாது. இப்ப பிரிக்க கூடிய மாநிலங்களை கொண்ட பிரிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரோ, யூனியன் அண்ட் டெரிட்டரி. ஓகேங்களா? ஆர்டிகல் மொத்தம் 4 இருக்கு. ஆர்டிகல் 1 வந்து நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன், அதை பத்தி சொல்லுது. இந்தியாவோட நேம் என்ன, இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 2, 3 புதிய மாநிலங்களை உருவாக்குறது தான். ஆர்டிகல் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்திய பரப்பளவில் அல்லாத புதிய மாநிலங்களை எப்படி சேர்க்கிறதுன்னு சொல்றது. ஆர்டிகல் 3 ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து உருவாக்குறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை அதுல இருந்து இப்படி இன்னொரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 4 இதுக்கெல்லாம் சிம்பிள் ஆக்ட் போதும்னாங்க. ஆனா அரசியலமைப்பு திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெருபாரி அப்படிங்கிற இடத்த இன்னொரு நாட்டுக்கே கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் சிம்பிள் ஆக்ட்ல பண்ண முடியாது, சாதாரண சட்டம் போட்டு செய்ய முடியாது, அரசியலமைப்பு திருத்தம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு 9வது அரசியலமைப்பு திருத்தம் 1960 பண்ணி அந்த பெருபாரி அப்படிங்கிற இடத்த ப்ராப்பரா பங்களாதேஷ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சு வேண்டியது, ஆர்டிகல் 2ல பல்வேறு சட்ட திருத்தம் பண்ணி
அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்தாங்க. 10, 12, 14, 36. 10வது சட்ட திருத்தம் 1961, 10, 12, 1961, 14வது சட்ட திருத்தம் 1962, 36வது சட்ட திருத்தம் 1975. 10வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை வந்து இந்தியா கூட சேர்த்தாங்க. ஏன்னா அது போர்ச்சுகல் கண்ட்ரோல்ல இருந்தது. 12வது சட்ட திருத்தம் டாமன் அண்ட் டையூ கோவா. 14வது சட்ட திருத்தம் 1962 பாண்டிச்சேரியை சேர்த்தது. 14வது சட்ட திருத்தம் சிக்கிம் 36வது சட்ட திருத்தம் 1975 சேர்த்தாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 3 இந்தியாவில் நேம் சேஞ்சா இருக்கட்டும், எல்லை மாத்திரதா இருக்கட்டும், புதிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஆர்டிகல் 3 தான். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்தியாவில் வந்து எப்படி ஸ்டேட்லாம் வந்து உருவானுச்சு, யூனியன் பிரதேசம்லாம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.